Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்றைக்கி நம்ம 2 நாள் சேர்த்து எடுத்த vlog தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த vlog பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அது ரொம்ப முக்கியமான பர்சனோட ஒரு ஃபங்க்ஷன். அது அர்ஷத் அப்பாவுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்லலாம். ஸோ அப்படி யாரோட ஃபங்க்ஷன் நாங்கள் போனோம். அப்புறம் அன்றைக்கி நான் போகும்போது சும்மா ஜஸ்ட் சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முக்கியமாக அது யாரோட ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அந்த மண்டபம் எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் அங்கெல்லாம் ஒரு சில கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சது, அப்புறம் வீட்டு பூஜை பொருள்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணது, அப்படி இப்படின்னு நிறைய நானே பண்ணதுனால என்னால் வீடியோ சரியாக அன்றைக்கி எடுக்க முடியல. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா விநாயகர் சதுர்த்தி vlog போடுங்க அப்படின்னு. அதுக்கான வீடியோஸ் இருந்தால் தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ அதனால் நான் படைக்கிறப்ப மட்டும் என்னெல்லாம் பண்ணேன்றது ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் அது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேறு எதுவும் நான் பெருசாக வீடியோ எடுக்கவே இல்லை அன்றைக்கி. ஏன்னா எனக்கு வேலையே கரெக்டாக இருந்ததுன்றதுனால என்னால் சரியாக எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ரொம்ப நானே ஆசையாக இருந்தேன், சரி வீடியோலாம் எடுத்து போடலான்னு. பட் டைமே கிடைக்கல, அதுதான் உண்மை. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த கிளிப்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் நானும் அர்ஷத் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பியிருந்தோம், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு சாரீலாம் எதுவும் கட்டிட்டு போகல, சிம்பிளாக சுடி தான் போட்டு போனேன். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் நான் எப்பயுமே நான் க்ரீம் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன், வெளியில் என்ன போகிற வர மாதிரி அப்படின்னா. இது பான்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி ஒரு மேக்கப் வீடியோவிலே கொடுத்துருப்பேன். அந்த மேக்கப் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மறுபடியும் ஒன்று கொடுத்துட்டு இருக்க முடியல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் முக்கியமாக நான் ஃபேஸுக்கு எப்பயுமே நேச்சுரல் லுக் தான் கொடுப்பேன். ரொம்ப ஃபவுண்டேஷன் அது எதுவுமே நான் இன்றைக்கி போடவே இல்லை. ஜஸ்ட்டு க்ரீம் போட்டுட்டு நான் ஃபேஸுக்கு காம்பேக்ட் பவுடர் போட்டிருக்கேன். முக்கியமாக நான் எப்பயுமே கழுத்துக்கு பவுடர் கண்டிப்பாக நான் அடிப்பேன். அது எனக்கு ஏன்னு தெரியல, ஆனால் எனக்கு எப்பயுமே கழுத்தில் பவுடர் வச்சா தான் அந்த மேக்கப் லுக்கே ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நான் கழுத்துக்கு எப்பயுமே பவுடர் அப்ளை பண்ணுவேன். மற்றபடி ஃபேஸுக்குலாம் ரொம்ப பவுடர் அதெல்லாம் போட மாட்டேன். காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி க்ரீம் ஜஸ்ட் அப்படி போட்டு விட்டுருவேன். அடுத்தது ஐ மேக்கப்புக்கு நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். இப்போ நம்ம காஜல் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ பவுடர் செட் பண்ணிக்கிறேன் கீழே. ஜஸ்ட் நம்ம கழுத்து கடிச்சு இல்லையா டால்கம் பவுடர், அதே தான் நான் கண்ணுக்கும் லைட்டாக நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் கீழே. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா லிக்விட் ஐலைனர் இருக்கு இல்லையா, அது எடுத்து நான் மறுபடியும் இன்னொரு லேயர் கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்மட்ஜே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கண்ணும் எப்பயுமே கலையாமல் ஸ்மட்ஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு நீட்டான லுக் இருக்கும். ஸோ இது நான் எப்பயுமே ஏதாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு காஜல், அப்புறம் பவுடர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே கண்ணுக்கு நம்ம மஸ்காரா போட்டால் தான் ஒரு லுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் மஸ்காராவும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய ஃபேஸ் மேக்கப் லுக் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பொட்டு குங்குமம்லாம் வச்சு நான் என்னுடைய மேக்கப் லுக் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் நான் ஜுவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எப்பயும் போடுற இந்த 3 அடுக்கு நெக்லஸ் தான் நான் போட்டு போயிருக்கேன். கோல்டு நெக்லஸ் தான் போட்டிருக்கேன். மற்றபடி கம்மல்லாம் நான் கோல்டுலாம் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்பயாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் போகிறேன், ஃபங்க்ஷன் போகிறேன், அப்புறம் ஏதாவது ரொம்ப தூரமான ஒரு கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னும் போது மட்டும்தான் நான் கோல்டு போடுவேனே கம்மல். ஏன்னா எனக்கு கோல்டு செட்டே ஆக மாட்டேது, ஒரு மாதிரி புண்ணாயிடுது காது அப்படின்றதுனால. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் கோல்டு கம்மலே போட மாட்டீங்கக்கா அப்படின்னு. அதுக்கு இதுதான் ரீசன். எனக்கு கோல்டு செட் ஆக
ஆக மாட்டுது. எனக்கு காலேஜ் டேஸ்லாம் வந்து நான் இந்த மாதிரி கவரிங் கம்மல் போட்டு எனக்கு வந்து அது வந்து செட் ஆகிடுச்சு. புதுசாக கோல்டு போடும்போது ரொம்பவே காது வலிக்கும் எனக்கு, அது மட்டும் இல்லாமல் புண்ணாயிடும். ஸோ அதனாலே கோல்டு எப்படா கழட்டி வைப்பேன் போட்டால் அப்படி தான் இருக்கும் எனக்கு. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்டாக கோல்டு கம்மலே போட மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு இமிடேஷன் ஜுவல்லரி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி போட்டுப்பேன். லாஸ்ட்டாக நான் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ தலை மட்டும் சீவிட்ட நம்மளுடைய லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அர்ஷித் அப்பா வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்புறம் தம்பி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் ஃபங்க்ஷன் போனோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுன்றதுனால அவனை கூட்டிகிட்டுலாம் போக முடியல. சரி வேண்டாம், ரொம்ப வெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 11:30லேருந்து 2:30 வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ மதியம் போல் வந்து வச்சுருந்தாங்க. அந்த டைமில் அவன் தூங்குகிற டைமு, அப்புறம் அவனுக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்கும் அப்படின்றதுனால சரி நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் அம்மா வீட்டில் வந்து தம்பியை விட்டுட்டு நானும் அர்ஷித் அப்பாவும் போயிட்டு வந்தோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து மண்டபத்தில் போய் பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். இது யாரோட ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபலோட பையனோட மேரேஜு. அந்த பிரின்சிபலோட பையன் வந்து இவருடைய ஃப்ரெண்டு, ஒரே கிளாஸ்மேட்டு. அது மட்டும் இல்லாமல் நானும் அர்ஷித் அப்பாவும் ஒரே ஸ்கூல் படித்தோம். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் தான் அவர். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி அவங்க ஃபங்க்ஷன் நாங்கள் போய் அட்டன் பண்ணதில். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பெரிய மண்டபம். சரி இதெல்லாம் வந்து ரேர் தானே, அதனால் நான் வந்து அங்கங்கே ஒரு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்குலாம் காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு. ஏன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் பஸ் வச்சு அந்த பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தாங்க, பசங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்தாங்க. எவ்வளோ கூட்டம்ன்றீங்க. இது என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஜேன்னு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. நாங்கள் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பிளானோட தான் போனோம். நம்ம வந்து போகிறோம், வருஷம் கொடுக்குறோம், சாப்பிட்றோம், அப்புறம் கிளம்பிடுறோம், இந்த பிளானில் தான் போனோம். ஆனால் உள்ளே கால் எடுத்து வச்சதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ லைன் நிற்கிது. நாங்களாம் போய் நின்னா எப்படியும் ஒரு 2 மணி நேரம் நிற்கணும் போல், அந்த அளவுக்கு லைன் நின்றுது. அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிற ஸ்டேஜ் வரைக்குமே அவ்வளோ கூட்டம். அதனால் நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோன்னா பிளானை மாற்றிட்டோம். முதல்ல சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமா போயிட்டு வருஷம் குத்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் குறையில. பட் இருந்தாலும் நின்று அப்போ நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தோம். மேடம்லாம் ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள பார்த்ததில். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ரியலாக மண்டபத்தில் நடந்த சவுண்டை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் பண்ணேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.